எல்லாம் வல்ல நம் சத்திய தெய்வம் அப்பன் கருப்பசாமி வழிபாடு செய்யும் முறை. இந்த உலகத்தில் நாம் கோடி கோடியாக சம்பாதித்தாலும் தெய்வத்தின் அன்பை பெறுவதும் தெய்வத்தை ஆராதிப்பதும் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிட்டும். உள்ளன்போடு உண்மையோடு வணங்குபவர்களுக்கு எம்பெருமான் கருப்பசாமியுடைய வழிபாடு முறைகளை கூறுகிறேன். ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதிமுறைகளை எடுத்துக்கொள்வார்கள். மந்திர வழிபாடு, தந்திர வழிபாடு, எந்திர வழிபாடு. ஆனால் உண்மையில் கருப்பசாமியுடைய வழிபாடு என்பது ஆதி காலத்து வழிபாடு. நம் குலத்திலே நம் குல முன்னோர்கள் வணங்கி வந்த ஒரு தெய்வம். நம் குலத்திலே அவர்கள் தோன்றி சத்தியத்தையும் தர்மத்தையும் நிலைநாட்டிய அந்த மாபெரும் சக்தி தெய்வம் வீரபத்திரன், கருப்பசாமி, ஐயனாரப்பன், இப்படி சொல்லக்கூடிய அத்தனை காவல் தெய்வங்களும் சத்திய தெய்வங்கள். இந்த மண்ணில் உள்ள உயிர்களை காப்பாற்ற தன்னுயிர் தந்து மனித அவதாரம் எடுத்து மீண்டும் மீண்டும் அவதாரங்கள் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத தெய்வங்கள். கருப்பசாமியுடைய வழிபாடு முறை சொல்கிறேன், கேளுங்கள். என் ஆண்டவன் எனக்கு உணர்த்தியது, ஒரு சூடம், ஒரு வத்தி, ஒரு எலுமிச்சம்பழம், மனசார பச்சை தண்ணியாக இருந்தாலும் பழஞ்சோறாக இருந்தாலும் எடுத்து வைத்து என்னை கருப்பா என்று அழைத்தால் மறுகணமே வந்து நிற்பேன் என்று கூறினார். பாசத்தோடு பக்தியோடு எம்பெருமானை மனதார நினைக்க வேண்டும். வாரத்தில் ஒரு முறையான வெள்ளிக்கிழமையில் ஆண்டவன் கருப்பசாமியை நினைத்து பச்சை நிற பட்டுடுத்தி அவருக்கு பிடித்த சர்க்கரை பொங்கல், சுருட்டு, ஜவ்வாது, சாம்பிராணி, இப்படி சொல்லக்கூடிய தீபதூபங்கள் காமிக்க வேண்டும். பிறகு எம்பெருமான் கருப்பசாமியை நினைத்து அவர்கள் 21 உடன்பிறப்புகளை மையப்படுத்தி நம்முடைய கோரிக்கையை எம்பெருமானுடன் தெரிவிக்க 21 ரூபாய் படிகட்டி எந்த ஆலயத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டுமோ அந்த ஆலயத்தை மனசார நினைத்து அங்கே இருக்கக்கூடிய கருப்பண்ண சுவாமியை மனதார நினைத்து படிகட்ட வேண்டும். அப்படி படிகட்டும் போது தெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூரணமாக ஏற்படும். இந்த உமையாள்புரத்தில் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் எம்பெருமான் கருப்பசாமியின் ராஜ்யம் அதிகரித்து கொண்டே வருகிறது. அதர்மம் தலை தூக்கும் போது தர்மத்தை காக்க நான் தோன்றுவேன் என்று அன்று கூறிய சத்திய வாக்கு இன்று வடநாட்டில் கல்கியாக, தென்னாட்டில் கருப்பசாமியாக நம் தெய்வம் வந்துவிட்டார். மனசார வழிபாடு செய்து ஐயனின் அருளை பெற, எல்லோரும் எல்லா வளங்களும் நலங்களும் பெற இந்த நேரத்தில் மனசார எம்பெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் வாழ்வில் கருப்பசாமியுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கட்டும். கருப்பனே சரணம். குரு.